இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அஞ்சலி பார்க்க போறீங்களா? ஆமாம்மா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நானும் வரேன் மாமா. அஞ்சலி கண்ணுக்குள்ளே இருக்கா. எத்தனை தடவை அஞ்சலி நம்மள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டிருக்கா. நாம தான் போகாம இருக்கோம். கடைசியா ஊருக்கு போறப்ப கூட நம்ம வராட்டி கோச்சிப்பேன்னு சொல்லிட்டு போனா. போய் பார்த்துட்டு வரலாம். நானும் வரேன். கவிதா, என்ன பாட்டி? இத பார், நீ எங்க கூட வந்துட்டா அப்புறம் வீட்டை யார் பாத்துக்குவா? நாங்க எல்லாம் போயிட்டு வந்த பிறகு அப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். என்ன பாட்டி நீங்க? இத பார், நீ எவ்வளவு சினுங்கினாலும் நடக்காது. முதல்ல நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க. ஒண்ணும் இல்ல, அது ரகுவரன்ல இருப்பான்ல, அதை வச்சு அம்மா சொல்லுது. நீ நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் கவிதா. நான் உன்னை கூட்டு போறேன், சரியா? சரிங்க மாமா. சார், நான் கிளம்புறேன் சார். என்ன சட்டெல்லாம் ஈரமா இருக்கு? டவலை வச்சு தொடச்சிட்டு போங்க. இல்லை, இருக்கட்டும் சார். போகும்போது காத்துல காஞ்சிரும். நான் கிளம்புறேன். சரி, ஓகே, பார்த்து போங்க. எங்க எங்க அவரு? அவரு போயிட்டாரு. போயிட்டாரா? நான் ரெஸ்ட் ரூம்ல டவல் வைக்க மறந்துட்டேங்க. அவர் கேட்டாரு, ஆனா எடுத்துட்டு வரதுக்குள்ள அவர் போயிட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க கூடாதுன்னு விதி இருக்கு போல. அதான் மேபி. சரி. இது எப்படிப்பா உங்களுக்கு கிடைச்சது? டேய், நீ சரியா எங்க மருமகிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு உங்க அம்மாக்கு ஒரே கவலை. அதான் உன்னை கண்காணிக்க பின்னாடியே ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்பியிருந்தா. இப்ப தெளிவாயிடுச்சு. இனிமே உன்னை யாரும் கண்காணிக்க மாட்டாங்க, போதுமா? ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய், நீ சரியா இருந்தா நாங்க ஏன்டா இதெல்லாம் செய்ய போறோம்? இதே மாதிரி நீ எப்பவும் அந்த புள்ள மேல பாசமா இருக்கணும், புரியுதா? டேய் கதிரே, வாடா உள்ள. இந்தா, இதுவும் போனா வச்சுக்க. டேய் கதிரே, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரணும் நீ. என்னம்மா அதெல்லாம்? அட போடா. மாமா, ஐயோ ஐயோ. இவன் துளசிய கல்யாணம் பண்ணிட்டு ஓடுவான்னு பார்த்தா இவன திவ்யாவை கட்டிப்பிடிச்சு போஸ் கொடுத்துருக்கான். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடும். என்ன பண்றது? ஏதாவது பண்ணணும். அப்பா, அம்மா, பாட்டி, வாடா வாடா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அம்மா, அஞ்சலி, இப்பதான் வரணும்னு தோணுச்சா? என்ன பாட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தாண்டி. ஓஹா, என்ன பாட்டி இங்கிலீஷ்ல எல்லாம் கலக்குற? ஏய், என் பேர பசங்க நீங்க எல்லாம் காலேஜ் போய் படிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச வேண்டாமா? நீங்க எல்லாம் படிச்சதுக்கு என்னடி அர்த்தம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், கரெக்ட்டா சொல்லிட்ட. உட்காரு உட்காரு. அம்மா நீ உட்காருமா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அண்ணா அண்ணி எல்லாம் வரலையா? அவங்க யாரும் வரலமா. அவங்களுக்கெல்லாம் ஏதோ சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கான். ஆனா முருகன் வந்திருக்கான். மேடம் வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டேய், எப்போ வந்தோம்? இல்ல இப்பதான் வந்தோம். ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் விசாரிச்சேன் மேடம். கொஞ்சம் சிக்கலான விஷயம் இல்லையா? அதான் வெளிப்படையா யார்கிட்டயும் விசாரிக்க முடியல. கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா தகவலெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருவேன். திருவிழாவுக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தரா போய் விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியுமா? நேர்ல போய் விசாரிச்சா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே மேடம்.
நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஆமா, வேற என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது வெற்றி. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமா இருக்கு வெற்றி. ஐயோ டேய், அண்ணி நம்பர் 2 வந்துட்டாங்களே. டேய், பெரிய பிரச்சனையாக போகுதுடா. தலைவன் சரியா மாட்டினான்டா. மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இல்லை நான் பாத்துக்கிறேன். உங்களை கோவில்ல திவ்யா, இவங்க துளசி, என் அக்கா தீபா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டோட அக்கா. தெரியும். எப்படி இருக்கீங்க? கோவில்ல என்னோட அப்பாவும் வெற்றியோட அப்பாவும் எங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். எங்க 2 பேருக்கும் நிச்சயம் கூட ஆயிடுச்சு. அவர் கையிலயும் மோதிரம் இருக்கு. அன்னைக்கு இவங்களுக்கு கூட என்கேஜ்மெண்ட்னு சொன்னீங்கல்ல, கல்யாணம் எப்போ? பேசிட்டு இருந்தோம். வெற்றி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன் திவ்யா. மேடம், வரேன். பை. பார்த்து போங்க. தலைக்கெல்லாம் சரியா குளிக்கிறியா? 2 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறேன்ல. ஏண்டி லட்சுமி, என்னடி என்னடி உன் பொண்ணு இப்படி இருக்கா? ஏய், உனக்கு ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ புரியற மாதிரி சொல்லு. அம்மா அம்மா, ஏமா அவளை படாப்படுத்துற? வாய மூடு. டேய், நீ சும்மா இருடா. இதெல்லாம் மறைச்சு கேட்டா சரியா வராது. நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. ஏண்டி, ஏதாவது தள்ளி போயிட்டு இருக்கா? அஞ்சலி, பாட்டி வாய மூட சொல்றா. சரியான அடல்ட்ஸ் பார்ட்டியா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவ இப்படி ஓடுறா? அத்தை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும். நாமளா ஏதாவது கேட்டு அவங்கள சங்கடப்படுத்த வேண்டாம். இதுல சங்கடப்பட என்ன லட்சுமி இருக்கு? அவங்க 2 பேரா இருக்காங்க, 3 பேரா ஆனா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. மாப்பிள்ளைக்கும் புதுசா ஒரு உறவு கிடைக்கும்ல, அதுக்குதான் நான் கேட்டேன்.